இந்த நாள் இனிய நாளாக மாற எல்லாம் வல்ல ஜெகன்மாதா இந்த புவனத்தை ஆடக்கூடிய புவனேஸ்வரியினுடைய பாதத்தை சிக்கன பற்றி நிகழ்வுக்குள் செல்கின்றோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு துன்பமும் விலகி இன்பம் கிடைப்பதற்கு அபிராமி அந்தாதியை வாசிக்கின்றோம். அதுவும் அபிராமி பட்டர் எழுதிய அபிராமி அந்தாதியில் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் என்று கேட்போம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் சிந்திக்கக்கூடிய தலைப்பு இறைவன் வியாபாரி அல்ல. என்னது? இறைவன் வியாபாரி அல்ல. நம்ம எப்படி கேட்குறோம்? அபிராமி பட்டர் வழியில் நின்று தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும். இதை அப்படியே வைங்க. பிள்ளையார்கிட்ட போய் என்ன கேட்குறோம்? அற்புத கீர்த்தி வேண்டின், ஆனந்த வாழ்க்கை வேண்டின், நற்பொருள் குவிதல் வேண்டின், நலமெல்லாம் பெருக வேண்டின். இதை அப்படியே வைங்க. அப்புறம் இன்னொரு இடத்துல என்ன கேட்குறோம்? களையாத கல்வியும் குறையாத செல்வமும் கபடுவாரா நட்பும். அப்புறம் இன்னொரு இடத்துல என்ன கேட்குறோம்? ஒருமையுடன் நினது திருமணிகளில் நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும். சுவாமிகிட்ட எவ்வளவு அப்ளிகேஷன். இந்த கிரெடிட் கார்டு எடுத்து கொண்டு போய் மிஷினில் போட்டு பட்டனை பின் நம்பரை தட்டினோன்னா பணம் விழுகிற மாதிரி நம்ம சுவாமிக்கு சில மந்திரங்களை சொன்னோன்னா கொட்டணும், காசு கொட்டணும், நம்மளுடைய கோரிக்கை நிறைவேறணும்னு நினைக்கிறோம். சுவாமி ஒரு வியாபார பொருள் அல்ல, ஒரு ஏடிஎம் மிஷின் அல்ல, அது ஒரு இயந்திரம் அல்ல. மனத்தோடு மனம் பேசக்கூடிய மனோ உன்னதமான செயல். சுவாமிக்கே வருஷந்தோறும் நம்ம திருக்கல்யாணம் பண்ணுறோமே, ஒரே சுவாமி தான். ஏன் ஆண்டுதோறும் கல்யாணம்? அது பொம்மைக்கும் பொம்மைக்குமான திருமணம் அல்ல, உண்மைக்கும் உண்மைக்குமான திருமணம். சுவாமி முதல்ல ஃபெய்த்தோடு நம்ம நம்பணும், டெடிக்கேஷனோட அர்ப்பணிப்போடு நம்மை இறைநெறியில் அர்ப்பணிக்க வேண்டும். உடனே நம்ம என்ன நினைக்கிறோம்? நெற்றி நிறைய திருநீர், கழுத்தில் உத்திராட்சம், உடம்புல காவி, ஒரு பகவத்கீதையோ ஒரு பெரிய புராணமோ ராமாயணமோ ஒரு விஷ்ணு சஹஸ்ரநாமமோ சிவபுராணமோ 24/7 சொல்லிக்கிட்டே இருக்கணும். இல்லையா? ஒரு வெண்ணிற ஆடையை அணிந்து கொண்டு கையில் விவிலியம்ங்கிற பைபிளை எடுத்துக்கொண்டு பக்கம் பக்கமாக வாசித்து பரமபிதாவே அப்படின்னு முட்டி போட்டு வணங்குவதா? இல்லை. அறநெறி தவறாத தொழுகையை மேற்கொண்டு குரானை வாசித்து கொண்டே இருப்பதா? இதுதான் பக்தியா? இதை சொன்னால் இறைவன் எல்லாம் தந்து விடுவானா என்றால், இப்படி இந்த கதை தொடங்கியது. சிலிர்த்து போனேன். 3 மத குருமார்கள் ஒன்று திரண்டு ஒரு கானகத்தின் உள்ளே செல்கின்றார்கள். அடர்ந்த பகுதி. ஒரு இந்து, கிறித்தவ, இஸ்லாமிய மதபோதகர்கள், மத குருமார்கள் தங்களுடைய அன்பின் மிகுதியாக ஒன்றுபட்டு ஒரு வனந்த காட்டுக்குள் செல்கின்றார்கள். ஒற்றையடி பாதையில் நடக்கக்கூடிய அவர்கள் நடந்து 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 தேய்ந்து ஒரு ஊரின் மையப்பகுதியில் அடைகின்றார்கள். இரவு நேரம். எதிரிலே வந்த வாகனம் அப்படி மின்னொளி போல எரிந்து மறைந்து நின்று விட்டது. வாகனம் பழுதடைஞ்சிருச்சு. வனாந்தர பகுதி. இன்னொரு பகுதியில் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து உதவுவதற்கு ஒருவரும் இல்லாத தனிமை. அவன் ஆண்டவனை திட்டி தீர்த்தான். யார்? அந்த வாகனத்தில் பயணம் செய்தவன். கடவுள் என்று ஒருவர் இருந்தார், இப்படி நடக்குமா? இது முறையா? இது தர்மமா என்றான். 3 மதபோதகர்களும் எட்டி பார்த்தார்கள். நாம் வழிபடக்கூடிய ஆண்டவன் பெயரை சொல்லி இவன் அர்ச்சனை செய்கின்றானே என்று அவனை ஆசுவாசப்படுத்தி, உன் பிரச்சனை என்ன என்றார்கள். இந்த நள்ளிரவில் என் வாகனம் பழுதடைந்து விட்டது, உதவிக்கு வருவதற்கு ஒருவரும் இல்லை. என்ன கடவுள், என்ன உலகம் இது என்று அவர்கள் சொன்னார்கள். பொறுமையாக இரு, எல்லாம் சரியாகிவிடும். அடுத்த வார்த்தை அவன் சொன்னான், அடுத்த நொடியில் சொல்கின்றேன், இந்த வாகனத்தை மீண்டும் நான் பழுதாக்கி சீர் செய்து போட்டு பார்க்கின்றேன். அந்த சாவி போட்டு என் வாகனம் ஓடத் தொடங்கியது என்றால் உங்கள் கடவுள் இருப்பதாக ஒத்துக்கொள்கின்றேன், இல்லை என்றால் நீங்கள் ஒற்றுக்கொள்கின்றீர்களா என்றான். சரி என்றார்கள். ஒப்பந்தம். அவனும் எதையோ சரி செய்தான், சாவியை போட்டான். வாகனம் தங்கு தடையின்றி ஓடத் தொடங்கியது. இந்த 3 மதபோதகர்களும் மயக்கமடைந்து கீழே விழுந்தார்கள். காரணம், ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டார்கள். ஓ, அப்போது கடவுள் என்று ஒருவன் இருக்கிறான், அதிசயங்களை நிகழ்த்துவானா என்று. உடனே அந்த ஓட்டுநர் சொன்னார், மதபோதகர்களே, உடையிலும்
நீங்கள் சொல்லக்கூடிய மந்திரத்திலும் இல்லை கடவுள், உள்ளத்தில் உண்மையில் இருக்கிறான். இதை சரி செய், நான் உன் பக்தனாக மாறுகிறேன் என்றேன். கடவுள் இருக்கிறான் என்பதை நான் உளமாற ஏற்கின்றேன். எப்படி தெரியுமா? ஒரு பக்த பிரகலாதனுக்கும் கண்முன்னே கடவுள் தோன்றி அருள் செய்ததைப் போல ஆண்டாள் நாச்சியார் அபரிமிதமாக அன்பு செலுத்தி ஆண்டவனையே அடைந்ததைப் போல தன் நிலையிலிருந்து வேதத்தையும் ஆகமத்தையும் அறியாமலே ஆண்டவனுக்கு தன் கண்ணை கொடுத்து மகிழ்ந்தானே, அந்த கண்ணப்பரை போல ஆண்டவன் சன்னிதானத்தில் நம்மை இழப்பதற்கு முன்பு கதிரவன் தோன்றுவதும் மறைவதும் எப்படி இயற்கையின் விளையாட்டோ, கதிரவன் தோன்றுவதும் மறைவதும் எப்படி இயற்கையின் விளையாட்டோ, அதுபோல ஆண்டவன் அதிசயங்களை செய்ய தோன்றி மறைவான் என்பதை மனதார் நினைத்தால் கடவுள் வியாபார பொருள் இல்லை என்பதை உணர்வீர்கள், தொண்டு செய்வீர்கள். மீண்டும் நற்சிந்தனையோடு நாளை சந்திப்போம். வணக்கம்.